ஆண்டு. என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நான் நினைத்தேன். ஆண்டவர் என்னை விட்டுரும் ஆண்டவர், இதோட போதும், இனிமேல் என்னால் முடியாது. நான் எங்கேயாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் நான் தங்கியிருந்து நான் படிச்சுக்கிறேன் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு முடிவு ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிட்டேன். ஜார்ஜியாக்கு தெரியும். ஆனால் கடவுள் சொன்னார், இப்போ தான் உனக்கு ஆரம்பம்ப்பா அப்படின்னாரு. உனக்கு எதுவுமே முடியல, இப்போ தான் உனக்கு ஆரம்பம். அநேக நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைப்போம், நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், முடியலை, இதுதான் ஆரம்பம், உனக்கு புது அனுபவம் நான் தருகிறேன். அப்படிப்பட்ட ஒரு புது அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தபடினாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். புது அனுபவத்தின் மத்தியிலே தேவன் சிறந்த பாடங்களை கற்றுக் கொடுத்ததினாலே கர்த்தரை நான் துதிக்கிறேன். அந்த ஆண்டு புது பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்கு எடுத்துக்கொண்ட ஆண்டு 23ஆம் ஆண்டு. The year of 2023 was a year of learning special subjects from God. ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி. பள்ளிக்கூடத்தில் வந்து ஜென்ரல் கிளாஸ் பார்ப்பாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடியும் ஜென்ரல் வகுப்பு. அதுக்கு பிறகு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 6 மணி வரைக்கும் என்னது ஸ்பெஷல் கிளாஸ். என்னம்மா, இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு பேர் கோச்சிங் கிளாஸ். அது எப்போ வைப்பாங்கன்னா சனி ஞாயிறு கூட வர சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் கிடையாது. ஜென்ரல் கிளாஸ் எல்லாருக்கும், ஸ்பெஷல் கிளாஸு கூட எல்லாருக்கும் தான். ஆனால் இந்த கோச்சிங் கிளாஸ் யாரை வர சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வரணும். அவங்க யாருன்னா 90 மார்க் வாங்குறவங்கள 100 மார்க் வாங்கி வைக்கிறது, 98 மார்க் வாங்குறவங்கள 100 மார்க்கு வாங்க வைக்க. இங்கே யாராவது டீச்சர்ஸ் இருக்கீங்களா? யார் கை தூக்குங்க. ஏமா அம்மாவே உட்காந்துருக்குற? அப்படி தான் தாய். ஆமாம், 98 95க்கு மேலே இருக்கிறவங்க 90 100 எப்படியே அவங்க என்ன செய்யணும், நம்ம ஸ்கூலுக்கு வாங்கிடணுன்ட்டு பெரிய பாட்டு போடுவாங்க. அதுக்கு சனிக்கிழமையும் ஸ்கூலு, ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்கூல். அதுக்கு பேர் கோச்சிங் கிளாஸ். சுப்பராமுடைய வாழ்க்கையில் ஜென்ரல் கிளாஸ் அட்டன் பண்ணேன். பிறகு கொஞ்ச நாள் வந்து ஸ்பெஷல் கிளாஸும் அட்டன் பண்ணேன். ஆனால் போன வருஷம்தான் ஆண்டவர் எனக்கு கோச்சிங் கிளாஸ் எடுத்தார். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கோச்சிங் கிளாஸ் எடுத்ததுக்கு நான் பட்ட பாடு, அந்த கிளாஸ் ரூமில் நான் பட்ட பாடு ஜார்ஜியாவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. மேத்தையை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், டாக்டர் அம்மாவுக்கு தெரியும், ரொம்ப பேருக்கு தெரியாது. ரொம்ப பேருக்கு சொல்லலை, நான் சொல்லுவேன். அதன் அடிப்படையில் தான் அந்த செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ ஆர்டர் கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்னென்னா, God is in control of our life. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். ஆண்டவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்வதில்லை, நடப்பது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்தாலும், அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது தீமையாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது கடினமான நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். God is in control. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் நாம் எந்த சூழ்நிலையும் தாண்டி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இல்லை, இந்த காலை ஆராதனையில் எதை மறந்தாலும் இதை மறந்துடாதீங்க. கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். அவர் என்னை ஆளுகை ஆனப்படினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவர் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு எப்பவுமே இருக்கணும். அப்படி இருக்கணும்னா சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தம்பி இங்கே பாரு, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். We need to be worthy enough to keep Jesus with us.
இன் ஆல் அவர் ஜேர்னி. அவர் நம்ம கூட இருக்கிறாரா என்ற கேள்வியை டெய்லி காலையில கேட்கணும், நைட் படுக்கும்போதும் கேட்கணும். இன்னைக்கு இருந்தாரா, இருப்பாரா, இருக்கிறாரா, ஒவ்வொரு நிமிஷம் கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. அப்படின்னா தான் இந்த வாழ்க்கை முன்னேறி போக முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உத்தரவாதம் நமக்கு இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த சூழ்நிலையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மோடு கூட அவர் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். வேதத்திலே ஒரு வேத பகுதியை யாராவது எனக்காக வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். அன்று சாயங்காலத்தில் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கணும். அன்றுனா அன்னைக்கு காலையில் ஒரு நேரம் இருந்திருக்கு, அது பேர் காலை நேரம். இப்போ என்ன நேரம்? சாயங்கால நேரம். காலை நேரத்தில் இயேசுவானவர் என்ன பண்ணார்னு அந்த அதிகாரத்துக்கு முன்பகுதி வாசித்தோம்னா 35வது அதிகாரத்துக்கு வசனத்துக்கு முன்னாடி வாசித்து பார்ப்போம் என்றால், இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓமைகள். இட் வாஸ் எ டைம் ஆஃப் ப்ரீச்சிங். அவர் போதித்து கொண்டே இருக்கிறார். அப்படி போதித்து முடிந்த பிறகு என்ன வந்துருச்சு? சாயங்காலம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? சாயங்காலம் வந்துருச்சு. காலையிலாம் பிரசங்கம், சாயங்காலம் வந்த உடனே ப்ராக்டிக்கல். என்ன கிளாஸ் கூட்டு போகிறாரு சீசர்களை? நான் காலையிலேருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன்ப்பா, இப்போ நான் பிரசங்கம் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி அதை நீங்கள் நடத்துகிறீங்க என்பதை உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் காட்டணும், எனக்கு கற்றுக்கொண்டதை நீங்கள் நடத்தி காமிக்கணும். ப்ராக்டிக்கல், நடைமுறை பயிற்சி. தியரி மட்டும் கேட்கக்கூடாது. காலையில் பூரா நான் சொல்லி கொடுத்துட்டேன், இப்போது நீங்கள் செஞ்சு காமிக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? காலையிலலாம் என்ன கொடுத்துட்டேன்? சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீ என்ன செய்யணும்? செஞ்சு காமிக்கணும். சரியா? அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ அன்று சாயங்காலத்தில், அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காலை நேரம் என்ற ஒரு நேரமும் இருக்கிறது, சாயங்காலமான நேரம் என்ற ஒரு நேரமும் இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் காலையிலேயே தன்னுடைய சீடர்களுக்கு போதித்த நேரம், சாயங்காலத்திலே அவர்களை நடைமுறை பயிற்சியிலே அனுமதித்த நேரம். இன்னொரு நோக்கத்திலே நாம் காலை நேரத்தை பார்ப்போம் என்றால், அந்த டீச்சர் அம்மாவுடைய பையன் அங்கே உட்காந்துருக்கான், கோட்டு கிட்டெல்லாம் போட்டு. அவன் பேர் என்னம்மா? பிரின்ஸ் ஜோனத்தான். ஆமாம், கரெக்டா ஐயா? ஆமாம், பார்த்தீங்கன்னா மைண்டில் நான் வரும்போதே பார்த்தேன். ஜம்முன்னு ஒரு கோட்டு போட்டு வந்தார். சரியா? இதே மாதிரி அவங்க அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கும் கோட்டு கிட்டலாம் போட்டு அனுப்பி வைக்கிறாருன்னு வைங்களேன். அது மாதிரி பொம்பளை பிள்ளை ஒன்று எடுத்துக்கிடும், அனுப்பி வச்சாங்கன்னா சாயங்காலம் இந்த உட்காந்துருக்க ஒரு குட்டி, டேய் அவ்வளோ கொஞ்சம் பின்னாடி உட்கார சொல்லுமா, தள்ளி உட்கார். உன் பேர் என்னப்பா தாயி? என்னப்பா? ஜீவிதா. ஆமாம், கரெக்ட், ஜீவிதா. எத்தனை படிக்குமா? ஃபிஃப்த்தா படிக்கிற? ஐயோ, நான் முன்ன மாதிரி இருக்கும்போது 1 தான் படித்தேன். 5th படிக்கிற அந்த குட்டி. நல்லா பாருங்கள், என்ன ஒரு இங்கே ஒரு பின்னு வச்சு, இங்கே ஒரு கம்மல் போட்டு, பின்னாடி பூ வச்சுருக்கியா, பூ போட்டு, இங்கே பாசி எல்லாம் போட்டு, பவுடர்லாம் அடித்து, எத்தனை வளையல் போட்டிருக்கான்னு அளவே கிடையாது. வளைகாப்புக்கு போட்ட மாதிரி போட்டிருக்கா. சூப்பராக பாடுறாளா? எத்தனை வளையல் போட்டிருக்கா பாருங்கள். போகும்போது பாருங்கள், எல்லாம் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்கன்னா சாயங்காலம் வரும்போது வளையல் எல்லாம் எங்கே இருக்கும்? பாக்கெட்டில். ஹேர்பின் எங்கே இருக்கும்? புக்குக்கு உள்ள. பூ ஒன்று கூட தலையில் இருக்காது. என் மக வந்து ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வந்தா, எங்கிட்ட சாக்ஸ் எங்கன்னு கேட்டேன். டிஃபன் பாக்ஸில் இருக்குது டாடி அப்படின்னா. சாக்ஸ் எங்கே போயிடுச்சு? பேக் எங்கடான்னு கேட்டேன். அது பேப்டிசம் தொட்டிக்குள்ளே கிடக்குன்ட்டா. நான் இருந்த இடம் ஒரு கேம்பஸ், ஒரு பைபிள் காலேஜ் கேம்பஸ். நான் தேடி பிடிச்சி தண்ணி கிடையாது பேப்டிசம் தொட்டியில், ஞானசான தொட்டியில் போய் தூக்கிட்டு வந்தேன். சாயங்காலமான நேரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டமான நேரம், சோர்வான நேரம். ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டு வராருன்னா, அவர் வந்தோடனே ஒரு டீ போடுமா அப்படிம்பாரு.
அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது, நானும் டயர்டாக தான் இருக்கேன், நீ போட்டு குடிச்சிட்டு எனக்கு ஒன்று கொடு அப்படி சொல்லுவியா நீ? ஆ அப்படி யாரும் சொல்ல மாட்டோன்னு நினைக்கிறேன். செஞ்சியில் யாரும் சொன்ன மாதிரி சரித்திரம் கிடையாது. எல்லாருமே அப்படி கரெக்டாக தான் போட்டு கொடுப்பீங்க. பாஸ்டர் ஐயா வீட்டுக்கு வராங்க, வந்தோன்னே என்ன கொடுக்கணும்? சத்தமே இல்லை. தண்ணி தான். தண்ணி முதல்ல கொடுக்கணும். அது தமிழ் பண்பாடு. செஞ்சியில் என்ன பண்பாடு தெரியுமா? போன்விட்டா கொடுக்கணும். ஹார்லிக்ஸ் ஆகுது மேத்தியாவுக்கு கொடுக்கணும். சரியா? ஜெபம் பண்ணி போகும்போது ஒரு காணிக்காவது நினைச்சணும் கொடுக்கணும். சும்மா அனுப்பக்கூடாது. சோர்வான நேரம். பல வீடுகள் போய் ஜெபம் பண்ணிட்டு, ஆஸ்பத்திரி விசிட் பண்ணிட்டு, வீடுகள்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க. நம்ம அவங்களை பராமரிக்கணும். சாயங்காலமான நேரம், சோர்வான நேரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே சோர்வான நேரம் என்ற ஒரு நேரம் உண்டு. ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் எனக்கு இன்னும் பதில் வரவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது? ஜார்ஜியா காலையில் சொன்னாங்க பாருங்க, இப்படிதான் இதெல்லாம் தாங்கினாரோ. இந்த ஆக்சிடென்ட்டு, அவங்க மாமியாருடைய டெத்து, மாமனாருடைய டெத்து, ஏகப்பட்ட பணம் லாஸு, கம்பெனி நடத்த முடியல, அவரே ஆக்சிடென்ட்டு. அவர் சொல்லுவார், ஃபேஸ் வந்து ஒரிஜினல் ஃபேஸ் நீங்கள் பார்க்க முடியாது, இது உருவாக்கின ஃபேஸ், கடவுள் கொடுத்த ஃபேஸ் வரை இது உருவாக்கின ஃபேஸ், ராடு கிடலாம் இருக்குங்கிறார். நமக்கு பயமாக இருக்குது. ஸ்க்ரூவெல்லாம் வச்சுருக்கும் பாரு. சரியாச்சா? அதில் தான் 6 மணி நேரம் காரில் ஓட்டிகிட்டு வந்தார். எங்கே போனாலும் அவர் தான் கூப்பிட்டு போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ரிப்பீட்டடாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம். ஆமாம், இங்கே கவனமாக கேளுங்க. தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். சாயங்காலமான போது தன்னுடைய சீடர்களை பார்த்து, வசனத்தை வாசிப்பா, அவர் சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நான் எங்கே போறேன் அப்படிங்கிறத ஒரு தலைவன் அறிந்திருக்கிறான். ஒரு தலைவன் என்பவன் யார் என்றால், தன்னை பின்பற்றுகிறவர்களை அழைத்து செல்லும் பொழுது எங்கே அவனை அழைத்து செல்கிறோம், எப்படி அழைத்து செல்கிறோம் என்று தெரிந்திருக்கிறவன் தான் யாரு? நல்ல தலைவன். A leader is one who must know where he is going, where he is leading. தன்னை பின்பற்றுகிறவர்களை, தன்னுடைய சபையை, தன்னுடைய சபை மக்களை, தன்னுடைய பிள்ளைகளை நான் எங்கே நடத்துகிறேன்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். That is one of the best leadership quality. அக்கறைக்கு போவோம். வாங்க நம்ம படகுல ஏறி போவோம். எங்கேயா போனோம்? போற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. எங்க போவோம்? எங்க போறோம்? இங்கதான் போறோம். வாங்க அக்கறைக்கு போவோம். அம்மா தாய், நம்ம எல்லாரும் பிரயாணத்தில் இருக்கிறோம். மோட்சத்துக்கு போய் சேரணும். தேவனிடத்துல போய் சேரணும். தேவ ராஜ்யத்தில் போய் சேரணும். அக்கறைக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காரு. என்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி, நாம் ஞானஸ்நானம் எடுத்து சபையில் அங்கத்தினராக மாறி நாம் அவரோடு கூட பிரயாணம் செய்ய ஆரம்பித்தோமோ, அன்னையிலிருந்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நடத்துகிறேன், உன்னை அழைத்து செல்கிறேன். நாம் எல்லாரும் பிரயாணத்தில் இருக்கிறோம். மோட்ச பிரயாணம். ஆண்டவர் நம்மை அழைத்து செல்கிறார். அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இக்கரையிலே உலகம், அக்கறையிலே பரலோகம். இக்கரையிலே அநித்தியமான வாழ்வு, அக்கறையிலே நித்திய வாழ்வு. இக்கரையிலே மனிதனோடு கூட வாழ்கிறோம், அக்கறையிலே பரிசுத்தவான்களோடும் ஆண்டரோடு கூட வாழ்வோம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆனால் அந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, போகும்போது போவோன்னு சொல்லிட்டாரு. அது வசனத்தை வாசிப்பா. வாருங்கள் என்றார். அனுப்பிவிட்ட பின்பு கொண்டு போன வேறே படகுகளும் இருந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கணும், சீக்கிரம் முடிச்சிடுவேன். வேறே படகுகளும். இந்த பிரயாணத்தில் நம்ம மட்டும் இல்லை, இந்த ஊரில் எத்தனை கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை சபைகள் இருக்குது, எத்தனை விசுவாசிகள் இருக்கிறார்கள். நாம மட்டும் பிரயாணம் பண்ணலை. There are many believers, many
பாஸ்டர்ஸ் ஏராளமான பேர், லட்சக்கணக்கு உலகமெங்கும் இருக்கிறார்கள். எல்லாருமே பிரயாணப்படுகிறார்கள். கடலில் நான் மாத்திரம் பிரயாணப்படவில்லை. ஒன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. கஷ்டம் என்பது எனக்கு மட்டும் இல்ல. கடன் பிரச்சனை என்பது எனக்கு மட்டும் இல்ல. வியாதி என்பது எனக்கு மட்டும் இல்ல. தேவை என்பது எனக்கு மட்டும் இல்ல. என் ஜெபம் கேட்கப்படலே அப்படின்னு கவலைப்படுறேனே, அது எனக்கு மட்டும் இல்ல. வேறே படகுகளும் இருந்தன. கடலுக்குள்ள ஓம் படகு மட்டும் போகல தாயி. உங்க கூட அநேக படகு கடலுக்குள்ள இருக்குது. ரோட்ல ஓம் பஸ் மட்டும் போகல, ஏராளமான பஸ் போகுது. ரோட்ல ஓம் மோட்டார் சைக்கிள் மட்டும் போகல, ஏராளமான மோட்டார் சைக்கிள் போகுது. சுப்ராமன் கொண்டு போய் காமிச்சாரு. எனக்கு ஒரு சின்ன பிளவீனம் காலில் வந்துச்சு. ஒரு டாக்டர் சொல்லலாம் விரல் எடுக்கணும்னு, இன்னொரு டாக்டர் சொல்லலாம் விரலை வெட்டிடணுங்கிறான், காலை எடுத்துடணுங்கிறான். நான் மெட்ராஸில் இருந்தால் நம்ம தப்பிக்க, நம்ம கால் எடுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு வேலூர் வந்துட்டேன். வேலூரில் சரி உங்களுக்கு கால் வேணும்னா காலை நான் காப்பாற்றி கொடுக்குறேன், ஆனால் விரலை கட்டாயம் எடுக்கணும் அப்படின்ட்டான். புரியுதா? சரி விரலை எடுத்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியுது. ஒரு நாளைக்கு 2245 ரூபா ரூம் ரெண்ட் கொடுத்து 2 மாதம் இருக்கிறேன். கண் பார்வை போயிடுச்சு. அந்த கண் பார்வைக்கு அரவிந்த் ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரி மதுரையில் 300 டாக்டர் இருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஆஸ்பத்திரிமாங்க அது கண்ணுக்கு. அங்கே போய் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணுறோம். நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வர சொன்னாங்க. போனேன், 50,000 ரூபா கேட்டாங்க, எடுத்துகிட்டு போகிறேன். ஆப்ரேஷன் கடைசியாக ஒரு டாக்டர் வந்து சாங்ஷன் பண்ணுறவர், இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் இவர் உயிருக்கு ஆபத்து, இவருக்கு என்ன பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது, வீட்டுக்கு போ. ஒரு கண்ணு தெரியுதா? தெரியுது, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ, அனுப்பிட்டாங்க. ஒரே மாதம்னா இந்த கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. போன வருஷம் ஐயா என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருப்பாருனா நான் வந்திருப்பேன், பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஆனால் கண்ணு தெரியாதவன் நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். அப்படி ரொம்ப பிரசங்கம் கன்வென்ஷன் கூட்டணும்னு நடத்தினேன். யாருக்குமே தெரியாது எனக்கு கண்ணு தெரியாதுன்னு. ஜான் கென்னடி சர்ச்சில் 7 மணி நேரம் ஜபம் நடத்தினேன் மெட்ராஸில், ராஜபாளையத்துலேருந்து வந்து. அவருக்கு தெரியாது, நடத்திட்டு தான் போனேன். ட்ரெயின் ஏறி இறங்கி ஜார்ஜியா வந்து என் பிளாட்ஃபார்மில் என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து என்னை ட்ராலியில் வச்சு தள்ளி வீல் சேரில், என் வீட்டு 42 படி வீடு, அதில் ஒவ்வொரு படியாக ஏறி குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் நார்மலாக தான் நடந்தது. ஒன்றுமே யாருக்குமே தெரியாது, நான் சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் ஏதோ என் வாழ்க்கையில் செய்கிறார். நான் சொல்றது புரியுதா? எல்லா இடத்தையும் கொண்டு காமிச்சார். அப்போ தான் பார்த்தேன், எனக்கு விரல் தானே போயிருக்கேன். எத்தனை மாதம் இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். சுமார் 1 வருஷமாக இருக்கிறேன் சார். எவ்வளோ ரூபா நீங்கள் செலவு பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். 1 கோடிக்கு மேலே நான் செலவு பண்ணிட்டேன். என் வீட்டில் இருந்த நிலமெல்லாம் விற்றுட்டேன், நான் இருக்கிறேன். அப்படியா? நான் 2 மாதம் இருந்ததே பெரிய காரியமாக நினைக்கிறேனே. நீங்கள் எப்படி இவ்வளோ 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்கள் எப்படி கோடியா? என் காலை காப்பாற்றுறேன்னா நான் செலவு பண்ணி தான் ஆகணும். வேறே படகுகளும் இருந்தன. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, நமக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது. நம்மை போல ஏராளமானவர்கள் இந்த தேசத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய தெருவிலே கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். அதை உணரணும். நம்ம என்ன பண்ணோம்னா, எனக்கு தான் இந்த கஷ்டம் கொடுத்துட்டாரு கடவுள், எனக்கு ஏன் கொடுத்தாருன்னு தெரில. நானும் கேட்ட ஆள் தான். ஆண்டவரே, 48 வருஷம் நான் ஊழியம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, எனக்கு போய் இந்த கஷ்டம் இந்த வயசில். என் மனைவி இறந்து 17 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே மக, அவளும் பக்கத்தில் இல்லை. என் வீட்டு கதவை நான் தான் திறக்கணும், என் வீடை நான் தான் பெருக்கணும், ஒரு காஃபி வேணாலும் நான் தான் போட்டு குடிக்கணும், டம்ளரை நான் தான் கழுவி வைக்கணும், ஒரு ஷேடு துவைக்கணும் நான் தான் துவைக்கணும். நான் எப்படி வீல் சேரில் உட்காந்துருப்பேன்? நான் எப்படி மீட்டிங் போவேன்? எவ்வளோ கேள்வி வந்திருக்கும். எப்படி இந்த படியை விட்டு இறங்குவேன்? யார் எனக்கு உதவி செய்வா? கேள்வி கேட்டேன். வேறே படகுகளும் இருந்தன. தேவனுடைய பிள்ளை, உன் சூழ்நிலை எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும்
கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, உனக்கு மட்டும் பசி இல்லை, வயிறு எல்லாருக்கும் இருக்கு, அது மாதிரி உனக்கும் இருக்கு. வேறே படகு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று, ஆமா நில்லுங்க, பலத்த சுழல் காற்று உண்டானது. அப்படி வச்சுக்கிறோம், பலத்த சுழல் காற்று உண்டானது. ஆண்டவர் புறப்பட்டு போகும்போது தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன சொன்னேன், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னார். ஆனால் அக்கறைக்கு போகும்போது என்ன நடக்குன்னு சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய், ஐயா கேட்குறீங்களா? அந்த பக்கம் போகலான்னு தான் சொன்னார். நாங்கள் புறப்படும் போது நேற்று 4 மணிக்கு நம்ம செஞ்சிக்கு போவோன்னு தான் புறப்பட்டோம். எனக்கு தெரியும் கொஞ்சம் அந்த டோல்கேட்டுக்கிட்ட ஒரு கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் இருக்கும் அப்படி இப்படின்னு. டோல்கேட்டை தாண்டி செங்கல்பட்டுக்குள்ளே வரவே முடியல. செங்கல்பட்டுலேயே 2 மணி நேரம் எங்களுக்கு என்ன ஆகி போச்சு, டிராஃபிக்கு ஜாம் ஆகி போச்சு. ஐயா ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, அகலவே இல்லை. நாங்கள் 8 மணி 9 மணிக்கெலாம் வரணும்னு நினச்சோம். சூடாக இட்லி அம்மா கையில் சாப்பிட்ணும்னு நினச்சா 6 போன இட்லி கொடுத்தீங்க மேடம். என்ன வர முடியல, டைமுக்கு வர முடியல. ஏன்? அவங்க பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. புறப்படும் போது நல்லா தான் இருந்துச்சு, ஜெபம் பண்ணி தான் புறப்பட்டோம். ஆனால் வழியில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. உன் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் புறப்பட சொன்னால் புறப்படு, ஆனால் புறப்படும் போது என்ன நடக்கும்னு உனக்கு அவர் சொல்லவே மாட்டார். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். He only knew. புறப்பட்டு போவோம், என்ன நடக்குன்னு தெரியாது, சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியாதா? தெரியும். 4 மணிக்கு புறப்படுறாங்களே, இவங்க 9:30 மணிக்கு தான் போய் மேத்தையா வீட்டில் சேருவாங்க, 6 போன இட்லி தான் சாப்பிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்ல மாட்டார். நான் ஐயாட்ட கேட்குறேன், ஐயா எனக்கு விட்டுருங்க, நாங்கள் எங்கேயாவது சாப்பிட்டு வரோம். இல்லை ஐயா இங்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க அம்மா, இங்கேயே வந்து சாப்பிடுங்க. இடையில என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுமா? மேல்மருவத்தை தாண்டிட்டீங்களா, அந்த ஊர் தாண்டிட்டாங்களா, இந்த ஊர் தாண்டிட்டீங்களான்னு கேட்டார். எங்கே தாண்ட, ரோட்டு வண்டி இன்ச்சா நகலுது, எங்கிட்டு தாண்டி வர முடியாது. அக்கறைக்கு போகும் தான் சொன்னார், சுழல் காற்று வரும்னு சொல்லலை. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க, அந்த பிரயாணத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. வாழ்க்கை என்ன நடக்குன்னு தெரியாது. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. பைக்ல போனாலும் பிரச்சனை, சைக்கிள்ல போனாலும் பிரச்சனை, நடந்து போனாலும் இடிச்சிடறான், ஃப்ளைட்ல போனாலும் ஃப்ளைட்டு காணாம போயிடுச்சு. எல்லாரும் அந்த 163 பேர் அந்த விமானத்தில் பறந்தவர்கள், பிரயாணம் பண்ணினவர்கள் கடலிலே மூழ்கினார்கள். கடல் விமானம் தீப்பிடித்து இருந்தது. கப்பலில் பிரச்சனையா? இங்கே ஒரு யாரோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் யார் சாட்சி சொன்ன போயிட்டு, நீ கப்பலில் பிரச்சனை வருமா பிரதர்? வரும். சுழல் காற்று அடிக்குமா? அடிக்கும். ஒரு கப்பல்காரர் இருக்கிறாருங்க. ஏன் யோனா போனானே, யோனா தானே கப்பலில் தானே போனான், என்ன வந்துச்சு? இதே சுழல் காற்று அடிச்சது. யோனா கீழ்ப்படியாம போனான், சீடர்கள் கீழ்ப்படிந்து போனாங்க. ஒன்று சொல்றேன் கேளுங்க, நீ கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பிரயாணத்தை மேற்கொண்டாலும் உனக்கு ஆபத்து காத்திருக்கிறது, நீ கீழ்ப்படியாமல் போனாலும் உனக்கு ஆபத்து காத்திருக்கிறது. ஆனால் கீழ்ப்படியாமல் போனீன்னா உன்னை தூக்கி கடலில் போடுவாங்க, ஆனால் கீழ்ப்படிந்து நீ போனீன்னா நீ கரையில் போய் சேருவ. நல்லா தட்டுதாயி, நல்லா தட்டு. ஆமா, பிரச்சனை என்பது கீழ்ப்படுகிற சீடர்களுக்கும் வந்தது, பிரச்சனை என்பது கீழ்ப்படியாத யோனாவுக்கும் வந்தது. யோனா ஆண்டவருக்கு எதிர்ப்பாக போனான், சீடர்கள் 12 பேரும் ஆண்டவருக்கு எஸ் சொல்லிட்டு தான் ஏறினாங்க. அவரும் போறார். யோனா ஆண்டவர் இல்லாத ஒரு மனிதனாக கப்பலிலே பிரயாணம் செய்தான், ஆனால் சீடர்கள் ஆண்டவரோடு கூட பிரயாணம் செய்தார்கள். ஆண்டவர் இருக்கும் போதும் நமக்கு பிரச்சனை வருமா? வரும். ஆனா ஒரு கல்யாணத்தில் இயேசுவான இருந்த பொழுதுதான் திராட்சை ரசம் என்ன செஞ்சது? குறைபட்டு போனது. மார்த்தார் மரியாளுடைய சகோதரன் லாசரு, அவர் விசிட் பண்ண வீடு தான், அவர் பேசின வீடு தான், அவர் அடிக்கடி சந்தித்த குடும்பம் தான், மரணம் வந்தது.
ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா எல்லாம் நல்லா நடக்குமா? நடக்காது. அதன் மத்தியிலே நடக்கும். பிரச்சனை சந்திக்க அனுமதிப்பார். எனக்கு அனுமதித்தார். இல்ல, போன வருஷம் நான் பிரசங்கம் பண்ணியிருந்தா கண்ணு தெரியாதவனா பேசியிருப்பேன். இன்னைக்கு நான் கண்ணு தெரிஞ்சவனா பேசுறேன். அப்படி ரவுண்டு குடுத்து ஒரு ஸ்லோட் காட் அடிச்சு ஒரு ரவுண்டு போட்டு ஒரு யூட்டர்ன் குடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? பாடுறா அப்படின்ட்டு செஞ்சியை பார்க்க வச்சிருக்கிறார். வேறே படகுகளும் இருந்தன. பலத்த சுழல் காற்று என்னவா இருந்தது? அங்கே இருந்தது. சுழல் காற்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவது நல்லது. ஒரு மரம் உயர்ந்து வளர வேண்டும் என்றால் அதனுடைய வேர் பகுதி பூமியின் கீழே ஆழமாக போக வேண்டும். எந்த மரம் வேர் பகுதி, எந்த மரத்தினுடைய வேர் பகுதி ஆழமாய் போகும் என்றால், சுழல் காற்று அடிக்கும் பொழுது அசைந்து கொடுக்கிற மரம் தான் எங்க போகும்? வேறு கீழே போகும். அது எவ்வளவுக்கு அதிகமாய் வேர் கீழே போகுதோ அவ்வளவுக்கு அதிகமா மேல என்ன கொடுக்கும்? உயரமாய் வளர்ந்து பூக்கள் வரும், இலைகள் வரும், பூக்கள் வரும், காய் வரும், கனி வரும். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, நல்லா கேளுங்க. கஷ்டப்படுறவங்க, கண்ணீர் வர்றவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்து ஒரு நாளும் நீங்க அவங்க இரண்டாம் தரமான கிறிஸ்தவர்கள் நினைக்கவே கூடாது. ஏழைகளை பார்த்து ஏளனம் செய்யாதே. இல்லாதவர்களை பார்த்து உனக்கு என்ன, நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் நினைச்சிடாத. உன் வாழ்க்கை கடவுள் ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற முடிவுக்கு நீ வராத. ஜெபம் பண்றவங்களை கனப்படுத்து. ஜெப ஊழியத்தை கனப்படுத்து. ஜெபிக்கிறவங்களை முக்கியப்படுத்து. சபையில ஜெபிக்கிறவங்களை ஸ்தோத்திரம் போடு. ஜெப ஊழியத்துக்கு காணிக்க கொடு. இவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. சபைக்கு 10 ரூபா கொண்டு வந்து போடுவாங்க. 10 ரூபா மட்டும் சபைக்கு, மீதி எல்லாம் ஊர்ல இருக்கிற எல்லா பிரசங்கர்களுக்கும் அனுப்புறது. உங்க பிரசங்கர் உங்க போதர் செய்கிற வேலையை அந்த பிரசங்கர் வந்து செய்ய முடியாது. நீ கர்ப்பமாக இருக்கும்போது உனக்கு ஜெபம் பண்ணணும். உனக்கு வளைகாப்புக்கு வந்து ஜெபம் பண்ணணும். உனக்கு பிறந்த உடனே போய் ஜெபம் பண்ணணும். பேர் வைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். கோயிலுக்கு தூக்கிட்டு வந்தா ஜெபம் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறவங்க பாஸ்ட்டு. ஆனால் கோயிலுக்கு காணிக்க எவ்வளவு? 10 ரூபா, மேக்ஸிமம் 20 ரூபா. அதுவும் அழுக்கு நோட்டு. அதை எடுத்து பைபிளில் பத்திரமா வச்சுருவாங்க. இது கோயிலுக்கு போகணும். மவளை நீ இனிமேல் 10 ரூபா 20 ரூபாயை கொண்டு வந்து காணிக்கைப்பேட்டில் போடவே கூடாது. இயேசுநாதருக்கு அது கள்ள நோட்டு. இயேசுநாதருக்கு அது என்ன நோட்டு? கள்ள நோட்டு. நீ கள்ள நோட்டை வீட்டில் வச்சுட்டு வா. 10 ரூபா 20 ரூபாயை வச்சு மேத்தி ஐயா ஊழியம் செய்ய முடியாது. சுப்புராம் சாப்பிட முடியாது. ஆண்டவருக்கு நீ அள்ளி கொடு. ஜெபிக்கிறவனை கனப்படுத்து. ஊழியம் செய்கிறவர்களை கனப்படுத்து. போதகரை கனப்படுத்து. ஐயா எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க உங்க வெள்ளிக்கிழமை ஜெபத்தில்? ஒரு 4-5 பேர் வருவாங்க ஐயா. சரி, அவங்க எப்படி அவங்களே வந்து அவங்களே ஜெபம் பண்ணிட்டு அவங்களே கதை போட்டுட்டு பாயை எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை, அவங்களுக்கு ஏதாவது குடிக்க அம்மா ஏதாவது டீ போட்டு கொடுப்பாங்க. கடிக்க அது மேரி பிஸ்கட் வாங்கிக்கலாம். நாய்க்கு போடுற மேரி பிஸ்கட்டை வந்து நீ யாருக்கு கொடுக்காத, ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுக்க. நான் சொல்கிறேன், இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு ஜெப கூட்டத்துலையும் ஜெபிக்க வரவங்களுக்கு மட்டன் பிரியாணி போடு. ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டன் பிரியாணி போடு. என் ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர் அன்னைக்கு போயிருந்த ஒரு ஜெப கூட்டத்துக்கு 7 மணி நேரம் ஜெபம் நடக்குது. 250 லேடிஸ் உட்காந்துருக்குறாங்க. 250 பேரும் ஒரே கலர் சேரி கட்டியிருக்காங்க. என்னையே அது யூனிஃபார்ம் பள்ளிக்கூடத்தில் போட்ட மாதிரி போட்டு விட்டுருக்குன்னு கேட்டேன். என் சபையில் ஜெபிக்க வர்றவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா புது சேலை கொடுத்துருவேன். பட்டு சேலை. ஜபத்துக்கு மட்டும்தான் கட்டணும். கல்யாணத்துக்கு எல்லாம் என்ன செய்யக்கூடாது, கட்ட கூடாது. மார்க்கெட் போகிறதுக்கு கட்ட கூடாது. ஜபத்துக்கு வரும்போது என்ன செய்யணும்? 7 மணி நேரம் ஜபத்துக்கு கட்டிட்டு வரணும் ஃபுல்லாக. அப்போ ஒரு பையன் கேட்டான், அவன்கிட்ட கேட்டேன், இப்போ பெண்கள் மட்டும் கூட இவ்வளோ பேர் வராங்க, இப்போ ஆண்கள் வரவே இல்லையே, என்ன ஜபத்துக்கு அப்படின்னு கேட்டேன். மு க ஸ்டாலின் வந்து பெண்களுக்கு தானே பஸ்ஸில் இலவச பாஸ் கொடுக்குறாரு,
அதை கேட்டு போட்டு பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, பெண்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, சாங்ஷன் பண்ணிட்டாரு. எங்களுக்கும் பேண்ட் ஷர்ட்டை கொடுக்க சொல்லுங்க, நாங்களும் ஜெபத்துக்கு வருவோம்ல அப்படிங்கிறான். அடுத்த வாரம் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சி, பாஸ்டர் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஆண்களுக்கும் என்ன செய்யுங்க, பேண்ட் ஷர்ட்டை கொடுங்க, கோயில் என்ன செய்யும் நிறையும். பேண்ட் ஷர்ட்டுக்காக ஜெபிக்கல, என்கரேஜ் பண்ணணும், ஜெபிக்கிறவனை கனப்படுத்தணும். இந்த பாருங்க, நான் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு மேத்தையை சூழ்ந்துடாதீங்க, எங்களுக்கும் வாங்கி கொடுங்கன்ற ஒரு பாவம். இப்போ தான் கல்யாணம் பண்ணி ஓஞ்சிருக்காரு. சரியாச்சா? புரியுதா உங்களுக்கு? ஜெபிக்கிறவர்களை கனப்படுத்தணும். சுழல் காற்று வந்தது, வாசிங்க தொடர்ந்து. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதின. அலைகள் அடிச்சா சத்தம் கேட்குமா கேட்காதா? சுழல் காற்று அடிச்சா சத்தம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. சீசர்களால் நிம்மதியாக பிரயாணம் பண்ண முடியல. ஆனால் ஒருவர் மாத்திரம் நிம்மதியாக அதில் என்ன செய்கிறார், பிரயாணம் பண்ணுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நீத்திரை சுகமான் பண்ண முடியுமா? டமார் டமார்னு கதவை அடிக்குது, ஜன்னல் அடிக்குது, காற்று சத்தம் கேட்குது, வீட்டில் முன்னாடி தூங்க முடியுமா? தூங்க மரம் ஒடிஞ்சு விழுகுது, தூங்க முடியுமா? முடியாது. மின்னல் அடிக்குது, தூங்க முடியுமா? முடியாது. எலும்பி உட்காந்துட்டு இருப்போம். திடீர்னு லைட்டு போயிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு, உட்காந்துரு தூங்கணும், என்ன பண்ணிடுவோம், உட்காந்து கிடப்போம். ஏன்? புயல் காற்று, மழை. ஒன்று சொல்ல கேளுங்க, கவனமாக கேளுங்க. அம்மா தாயே, என்னை கொஞ்ச நேரம் பாரு, நான் பிறகு நீ ஆகும், என் முகத்தை பார்க்க முடியலன்னு பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பாரு, அவலட்சணமான முகம்தான், கொஞ்சம் பாரு. கேளுங்க, புயல் காற்று கடவுள் அனுப்புவது, வெள்ளம் மனிதன் தடுக்கக்கூடிய காரியம். புயல் காற்று இயற்கை சம்பந்தப்பட்டது. இயற்கை யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஆளுகையில் இருக்கிறது, ஆண்டவருடைய ஆளுகையில் இருக்கிறது. அதை மனிதன் தடுக்கவே முடியாது. இந்த கதவை அடைச்சது பார்த்தீங்களா டபார்னு, அதை நம்ம தடுக்கவே முடியாது. அது காத்து. வெள்ளம் வருதா என்ன செய்யலாம்? தடுக்கலாம். அணை கட்டலாம், செக் டேம் கட்டலாம், காடுகள் மரங்கள் என்ன செய்யலாம், வளர்க்கலாம், அங்கங்கே குளங்கள் கட்டி அந்த தண்ணியை தேக்கி வைக்கலாம். வெள்ளத்தை மனிதன் தடுக்கலாம், ஆனால் சுழல் காற்றை மனிதன் தடுக்கவே முடியாது. கடவுளுடைய கரத்தில் இருந்து அது வருகிறது, கடவுளுடைய ஆளுகையிலிருந்து வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில என்கிட்ட சொன்னார் ஆண்டவர், சுப்ராம், நீ படுற கஷ்டம் என்னால் உனக்கு வந்தது. அப்போதான் எனக்கு நிம்மதி வந்துச்சு. என்னால் நான் ஐ ஆம் இன் கண்ட்ரோல். நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை யாரால் ஆளுகை செய்யப்படுகிறது? தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு காரியமும் தானாக நடைபெறவே இல்லை. அது கடவுளுடைய ஆளுகையிலே என்ன செய்கிறது? நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சுழல் காற்றை மனிதன் தடுக்க முடியாது, ஆனால் வெள்ளத்தை தடுக்கலாம். அணைகளை உயர்த்தி கட்டலாம், குளங்களை தூர்வாரலாம், செக் டேம்ஸ் கட்டலாம், அணைக்கட்டுகள் கட்டலாம், வெள்ளம் வராதபடி முன்னெச்சரிக்கையாக காரியங்கள் செய்யலாம். இன்னொன்று சொல்ற கேளுங்க, இந்த சுழல் காற்று ஆண்டவர் அனுப்புறாருன்னு சொல்லுனேன், அவர் முன்னறிவிப்பு இல்லாமல் அனுப்பவே மாட்டார். டிவியில் சொல்லுவான், ஆரஞ்சு கலர் அலர்ட், ரெட் கலர் அலர்ட், மஞ்சள் கலர் அலர்ட் எல்லாம் போடுறானா? எதுக்கு போடுறான்? இதெல்லாம் வருது, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கரையோரத்தில் இருக்கிறவங்கலாம் வீடுகளை காலி பண்ணி வேறு இடத்துக்கு போங்க, மீன் பிடிக்க போகிறவங்க கடலுக்குள்ளே போகாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க சொல்கிறானா? 3 நாளைக்கு மழை பெய்ய போகுது, ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து மழை பெய்ய போகுது. இந்த இடத்துல இந்த கனசரத்து கடலில் 136 மணி நேரம் மழை பெய்ஞ்சதான் தொடர்ச்சியாக. எத்தனை மணி நேரம்? 136 மணி நேரம். சீசரில் என்ன பாட்டு போட்டிருப்பாங்க? சுமார் 75 மைல் தூரத்துக்கு அந்த சுழல் காற்றினுடைய தாக்கம் இருந்திருக்கிறது. 35 மைல் ஆழத்திற்கு, அடி ஆழத்திற்கு கடல் உள்வாங்கி இருக்கிறது. 1000 அடி, 1000 மடங்கு அலைகள் மேலே சென்றிருக்கிறது. பயங்கரமான சுழல் காற்று. கனசரத்து கடற்கரையிலே
கலிலேயா கடலிலே வருகிற சுழல் காற்று இவ்வளவு தீவிரமானது, முன்னேறி செல்ல முடியாது. அலர்ட் பண்ணுவார். எத்தனையோ தடவை உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் எச்சரிக்கை செய்திருக்கிறார். இதை செய்யாதே என்று சொல்லியிருக்கிறார். நீ செய்வது தவறு என்று சொல்லியிருக்கிறார். நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாய், நீ கீழ்ப்படி என்று சொல்லியிருக்கிறார். செய்தோமா? இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்தை, ஆராதனை அசட்டை பண்ணாதே. வேதம் வாசிப்பதை நிறுத்தாதே. ஜெபத்தை உன் வாழ்க்கையிலே நிறுத்தாதே. மற்றவர்களை மன்னிக்க பழகிக்கொள். எல்லாம் சொல்லியிருக்காரு. செஞ்சோமா? செய்யல. இன்னும் எத்தனை பேரை நான் மன்னிக்காம இருக்கிறேன் இல்லையா? இன்னும் என் ஜெப நேரத்தை ஆண்டவருக்கு நான் கொடுக்காம இருக்கிறேன் இல்லையா? அர்ப்பணத்தில் குறை இருக்கிறது இல்லையா? அலர்ட் பண்ணுவார். He will keep on give the alert. சுழல் காற்று எச்சரிக்கை இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடிப்பதே இல்லை. பல எச்சரிக்கைகள் கொடுத்திருப்பார். சுப்புராமுக்கு அந்த டைம் கொடுத்தாரு. நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கும்போது போன வருஷம் பூரா நான் யோசித்து பார்த்தது, எப்பெல்லாம் ஆண்டவர் என்னை அலர்ட் பண்ணாரு, எந்தெந்த காரியத்தெல்லாம் அலர்ட் பண்ணாருன்னு ஆராய்ந்து பார்த்தேன். இட் வாஸ் டைம் ஆஃப் மை செல்ஃப் எக்ஸாமினேஷன். செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை செய்த வருடம். ஆமாண்டவர் இங்கெல்லாம் அலர்ட் பண்ணிரு, நான் கீழ்ப்படியலை. எதுல கீழ்ப்படின்னு எழுதுனேன், எதுலெல்லாம் இனிமே நான் கீழ்ப்படிவுன்னு எழுதுனேன். இல்லை, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி என்ன செய்யாதே. கேடு வரும், அதிக கேடு வராதபடி காத்துக்கோ. படிச்சுட்டு நம்ம நிம்மதியை வீட்டில் போய் தூங்கவே முடியாது. ஆமா, கர்த்தருடைய பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பல சூழ்நிலைகளிலே நம்மோடு வசனத்தின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக, வசனத்தை வாசிப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக எச்சரிக்கப்பட்டு இருக்கிறோம். அதை கேட்காம நம்ம கீழ்ப்படியாம கடலுக்குள்ள போனோம்னா ஆபத்து. எதுல கீழ்ப்படிலையோ அதுல மனம் திரும்பு. எதை ஆண்டவர் விட சொன்னாரை விட்டு விடு. எதை கொடுக்க சொல்றாரோ அதை கொடுத்து விடு. எந்த ஏரியாவில் நீ மனம் திரும்பணுமோ மனம் திரும்பிரு. திரும்பி வா. உன் வாழ்க்கையை நீ ஸ்திரப்படுத்து, ஸ்திரப்படுத்து, பலப்படுத்து. 23வது வருஷத்துக்கு முன்னாடி சுப்ராம் வேற, 24வது வருஷம் சுப்ராம் வேற. ஐ நோ, நான் எங்க இருக்கிறேன், எங்க இருந்தேன், இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்தது என்று தெரியும். நான் என்ன தீர்மானம் எடுத்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இங்க இருந்து பேசல, இங்க இருந்து பேசுறேன். என் வாழ்க்கையே அனுபவமா வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வருமா? எல்லாருக்கும் வரும். அவங்களுக்கு வந்துச்சா? யார பேர் சொல்லுங்க, எல்லாருக்கும் வந்துச்சு. ஆபிரகாமுக்கு வந்துச்சா? வந்துச்சு. மோசேக்கு வந்துச்சா? வந்துச்சு. தாவீதுக்கு ரொம்ப மோசமா வந்துச்சு. யாருக்கு வரல? இயேசுவானவருக்கு வந்துச்சா? சிலுவை வரைக்கும் வந்துச்சு. இயேசுவானவருக்கே வந்ததா? வந்தது. தேடுதல்னு தேடி பிடிச்சாங்க சிலுவையில் அடிக்கிறதுக்கு. அவருக்கு வராத ஒன்று நமக்கு என்ன செய்யல? வரல. அவர் அனுபவிக்காத ஒன்றையும் நம்ம என்ன செய்யல? அனுபவிக்க இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் புயல் காற்று என்ன செய்திருக்கிறது? அடித்திருக்கிறது. நீங்க எந்த பிரசங்கரை சொன்னாலும், எந்த பரிசுத்தவான் நீங்க சொன்னாலும் சொல்ல முடியும். அவங்க அதர் சைடு பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். பரிசுத்தவான்கள் எல்லாருமே அந்த பாதையில தான் போயிருக்கிறாங்க. ஏனால் இயேசுவானவர் போன பாதை அதே தான். அதனால அந்த பாதையில போறவங்களை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது? 2ஆம் தரமானவர்கள் நினைக்கவே கூடாது. ஜெபிக்கிறவங்களை கனவீனப்படுத்தி விட கூடாது. வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும்.
நான் முடிக்கிறேன். வாசிங்க. அவர்கள் அவரை நில்லுங்க. காற்று அடிக்குது, அலையெல்லாம் அடிக்குது, சத்தம் கேட்குது. எந்த சத்தத்துக்கும் யார் எழும்பல? யார் எழும்பல? சொல்லு தாயி, யார் எழும்பல? அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருமா? எப்படி நித்திரை பண்ணிட்டு இருக்காரு? தலையணை வைத்து. தரையில படுக்க விட்டா என்ன செய்யுது? தூக்கம் வராது. தலைக்கு 2 தலையணை, நல்ல சாஃப்டா. காலுக்கு 2 தலையணை அப்படி தூக்கி வச்சுக்க. அணைச்சு பிடிக்கிறதுக்கு இடுப்புக்கு ஒரு தலையணை. மொத்தம் 5 தலையணை இருந்தா எப்படி இருக்கும்? பாஸ்டர் நீங்க 2 தான் கொடுத்தீங்க பாஸ்டர். 5 தலையணை கொடுத்தா அந்த எப்படி இருக்கும்? தூக்கம். ஏசி ரூம் கொடுத்து 5 தலையணை கொடுத்து தூங்க விட்டா சுப்ராமுக்கு நல்லா தூங்குவோம். ஒரு டம்ளர் பாலும் கொடுத்துட்டா நிம்மதி. அப்படி தூங்குறாரு. அவரை யாரும் எழுப்ப முடியல. காத்தின் சத்தம் அவரை எழுப்ப முடியல. அலையின் சத்தம் அவரை எழுப்ப முடியல. சீஸ்தர்கள் பயப்படுறாங்க. இவர் பாட்டு தூங்கிட்டு கிடக்காரு, நமக்கு தண்ணி உள்ள வந்துருமே, படகு கவுந்துருமே. எவ்வளவு கேள்வி. எத்தனை அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சொன்னது யாரு? சொன்னோர் தூங்குறாரு. அவர் தூங்கதான் செய்யறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீ என்ன செய்யறன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. ஏன்னா இது பிராக்டிக்கல் டெஸ்ட். ஏற்கனவே சொல்லிட்டேன். இது என்ன டெஸ்ட்? பிராக்டிக்கல தப்பு பண்ணா கூட சூப்பர்வைசர் என்ன செய்ய முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. மார்க்கு தான் போடலாமே தவிர கரெக்ட் இப்படி செய்யறன்னு சொல்லவே கூடாது. போதிக்க வேண்டிய நேரத்தில் போதிச்சிடுவாரு, பிராக்டிக்கல்ல விட்டுருவாரு. பிராக்டிக்கல். அவர்கள் அவரை எழுப்பி, காற்று எழுப்பினது, அலைகள் எழுப்பினது. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஐயா ஜெபம் பண்றாங்க, அம்மா ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க, இவங்க ஜெபம் பண்ணாங்க, நல்லது. ஆனா எல்லா சத்தத்தின் மத்தியிலையும் கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்பதற்காக காத்திருப்பார் என்றால் உன்னுடைய சத்தத்தை கேட்பதற்காக காத்திருப்பார். நீ ஜெபிக்கிறியான்னு பாப்பாரு, நீ கூப்பிடுறியான்னு பாப்பாரு. God is not bothered about who are all calling, knocking the door. நீ ஓ சத்தம் அதுல கேக்குதான்னு பாப்பாரு. ஓ சத்தம் கேட்கும் வரைக்கும் அவர் எழும்பவே மாட்டார். நீ கூப்பிடும் வரைக்கும் அவர் எழும்பவே மாட்டார். நீ அவங்களுக்கு காசு அனுப்பி ஜெபம் பண்ண சொல்லலாம், இவங்களுக்கு காசு அனுப்பி ஜெபம் பண்ண சொல்லலாம், வாஷிங் பிரேயர்ல ஜெபம் பண்ணலாம், அம்மா ஜெபம் பண்ணலாம், ஐயா எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, நல்லது. நீ ஜெபம் பண்ணியா? உன் தேவைக்காக நீ ஜெபம், உன் சத்தம் கடவுளுடைய சன்னதியில போய் சேர வேண்டும். அதான் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நான் முடிக்கிறேன். என் மனைவி நான் 2 பேருமே காலேஜில் படிச்சிட்டோம். அவங்க எம்டிஹெச் பண்ணாங்க, நான் பிடி பண்ணேன் பெங்களூர். என்னோட மகள், ஒரே மகள், சின்ன வயசு குழந்தை, தொட்டிலில் போட்டுருக்கோம். கல்யாணம் முடிச்ச உடனே எங்களுக்கு படிக்க அனுப்பிட்டாங்க. சரி, நான் பெங்களூரில் படிக்கிறோம். குழந்தை, சின்ன குழந்தை தொட்டிலில் தூங்குது. நான் ஒரு நாள் சாயங்காலம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வரேன். மனைவி சோஃபாவில் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட புஸ்தகம்லாம் விரிச்சிருக்கு. நான் பெல் அடிக்கிறேன், 24 பெல் அடிக்கிறேன். மனைவி என்ன செய்யலை, எலும்பலை. இந்த ஜன்னலை கைவிட்டு அடிக்கிறேன், டப்பு டப்பு டப்புன்னு ஒரு கம்பு வச்சு, எலும்பலை. பெல்லுக்கு எழும்பலை, கம்பு வச்சு ஜன்னலில் அடித்ததுக்கு எழும்பலை. நான் அப்படியே ஒரு படியில் உட்காந்துட்டேன், சோர்ந்து போய் உட்காந்துட்டேன். நான் வேற டயர்டாக இருக்கேன், எப்போ எலும்பட்டுமோ எலும்பட்டுன்னு. திடீர்னு பார்த்தா ஸ்ருதி, என்னுடைய மக தொட்டிலில் இருந்து எழும்புறா, சத்தம் கேட்குது. என் மனைவியும் எழுப்பிட்டாங்க. ஓடி போய் தொட்டிலில் இருந்த குழந்தைய தூக்கிட்டு பெட்ரூம்ல இருந்து வெளியே வராங்க. ஜன்னல் வெளியே பார்த்துட்டு மறுபடியும் பெல் அடித்தேன். ஓடி வந்து கதவை திறந்தா, ஏம்மா உஷா, நான் 24 பெல் அடித்தேன், நீ எழும்பலை, நீ ஏன் தூங்கின? அது எனக்கு கேட்கல. இப்போ எப்படி எழும்புனேன்? மக ஸ்ருதி தொட்டில் தூங்கிட்டு இருந்தா, அவள் அழுதா, எழும்புனேன். நான் சொல்றது புரியுதா? மக ஸ்ருதி எங்கே தூங்கிட்டு இருந்தா? தொட்டில்.
தூங்கிட்டு இருந்தா அவள் எழும்புனா, அவள் கத்திட்டா, அழுதா. அப்படின்ட்டேன். உன்னோட ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் முடிக்கிறேன். யார் ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ ஜெபம் பண்ணா அவர் உடனே கேட்பார். உன் தேவைக்கு நீ ஜெபம் பண்ணா கேட்பாருமா. நீ ஜெபிக்கிறவளா மாறணும். அதிகாலையில் 5 மணிக்கு பிறகு தூங்கக்கூடாது விசுவாசி. ஊழியக்காரன் 4 மணிக்கு பிறகு தூங்கக்கூடாது. பிரசங்கம் பண்ணுற நான் 3 மணிக்காவது எழும்பணும்னு நினைக்கிறாரு. இல்லாட்டி நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது. அதிகாலையில் அதிக இருட்டோட நீ எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் முகத்தை கழுவிட்டு பல் தேய்ச்சிட்டு பைபிள் எடுத்துட்டு உட்காந்து நீ பாய் விரித்து ஜெபம் பண்ணு. உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீ ஆண்டவரை எழுப்பும் வரையிலும் அலைகள் ஓயாது. அலைகள் ஓய வேண்டுமென்றால் ஆண்டவர் எழும்ப வேண்டும். ஏன்? அலைகள் ஆண்டவரால் அனுப்பப்பட்டது. யார் அனுப்பினாரோ அவர்தான் அலைகளை ஓய செய்ய முடியும். வேற எந்த கொம்பனாலும் முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அலைகள் அடிக்கிறது. இந்த அலைகள் ஓய வேண்டும் என்றால் என் ஆண்டவர், இதை அனுமதித்த ஆண்டவர் அதை அமர்த்த வேண்டும். அவர் எழும்பினார், காற்றை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். புயலை பார்த்து, கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னார். சீஸ்தர்களை பார்த்து உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று என்று சொன்னார். உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடறேன். பிரயாணம் பண்றோமே, உங்க விசுவாசம் எங்கே போயிற்று? ஆண்டவர் மீது இருந்த பக்தி எங்கே போயிடுச்சு? பரிசுத்தம் எங்கே போயிடுச்சு? கீழ்ப்படிதல் எங்கே போயிடுச்சு? ஆண்டவருக்காக நீ கொடுக்க வேண்டிய தசம பாகம் எங்கே போய்விட்டது? காணிக்கை எங்கே போய்விட்டது? அர்ப்பணிப்பு எங்கே போய்விட்டது? பக்தி எங்கே போயிடுச்சு? ஆவிக்குரிய கட்டுப்பாடு எங்கே போயிடுச்சு? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஆண்டவர் கேட்குறாரு, திரும்பி அது வரணும். நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன், எனக்கு கண் பார்வை கொடுத்துரு ஆண்டவரே. நான் மீதியாக இருக்கிற காலமெல்லாம் என் ஊழியத்தை வித்தியாசமாக நான் செய்வேன். நான் இன்னும் ஓடுவேன். எனக்கு தெரியும் என்னை ஆண்டவர் வந்து எடுத்துக்க மாட்டாருன்னு. 500 கல்லை இங்கே வச்சு இன்னொரு இடத்துல அந்த 500 கல்லை எடுத்து வைக்க சொன்னார் ஆண்டவர். அந்த 500 கல் 48 வருஷமாக எடுத்து வச்சுருக்கேன். 5 கல் தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 450 கல் எடுத்து வைக்கலை. எனக்கு தெரியும் 500 கல் ஆண்டு எடுத்து வைக்க சொன்னார். நான் 5 கல் தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 450 கல் அங்கேயே இருக்குது. அதனால் என் உயிர் போகாது. நான் பிழைப்பேன், நான் பார்ப்பேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் ஊழியம் செய்வேன். எனக்கு தெரியும் நான் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப இருக்குது. நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. சரியா? நீ கூப்பிட்டால் அவர் கேட்பார். அவர் கேட்டால் அவர் எழுப்புவார். அவர் எழுப்பினால் காற்று அமரும். அவரால் மட்டும்தான் அமர்த்த முடியும். வேற யாராலும் அமர்த்தவே முடியாது. நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இயேசுவை மட்டும் உங்கள் பிரயாணத்தில் கூடவே என்ன செய்யுங்க, வச்சுக்கோங்க. நீ யாரை வைக்கலைங்களோ வைக்கலையோ எதை விட்டுறக்கூடாது? யாரை விட்டுறக்கூடாது? இயேசுவை விட்டுறக்கூடாது. உன் குடும்பத்தின் வாழ்க்கையின் படையிலே இயேசுவானவர் அவர் நல்லா தூங்க கூட வைங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் என் கூட இருந்தால் போதும். என்ன டாக்டர்மா, சாமி நம்மளோட இருந்தாலே போதும். எவ்வளோ சந்தோஷம் பாஸ்டம்மாவுக்கு. ஐயா சாமி அங்கே இருந்துட்டாயா, நைட்டு தூங்க வரலையா, நான் கத்துவேன், ஏன்டா அம்மா விட்டு போகிறேன், தத்தளிக்கிறாங்க மகனே, நீ கூடயே இரு. இன்னைக்கு டாக்டர் மாதிரி சிரிக்கிறாங்கன்னா மகன் கூட இருக்கிறான். அவன் மேலே அன்பு, எல்லாம் எனக்கு அன்பு தான், எல்லாருக்கும் அன்பு தான். என்ன, கடவுள் நம்மளோட இருந்தால் நமக்கு என்றைக்குமே சந்தோஷம். ஒரு தாய்க்கு சாம் சந்தோஷம், ஜார்ஜுக்கு சந்தோஷம். ஜார்ஜ் என் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவங்க மனைவி அப்பப்போ பிரேக் போட்டுருவாங்க. இல்லை, ஆனால் தேவன் நம்மளோட கூட எப்பொழுதும் என்ன செய்யணும், இருக்கணும்.